அதிகாரம் எடுத்து நாம் வாசிக்க போகிறோம். நாம் எடுத்து வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9வது வசனம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் அவர் தரித்திரரானார். ஆமென். நம்ம நிமித்தம் அவர் தரித்திரராய் மாறி போனார். அல்லேலூயா. நம்ம ஐஸ்வர்யவானாய் மாற்ற வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். அல்லேலூயா. இந்த பொருளாதார ஆசீர்வாதம் நமக்கு நிச்சயமா நமக்கு தேவை. அல்லேலூயா. அப்ப இந்த ஆசீர்வாதம் ஆண்டவர் யாருக்கு கொடுப்பார்? இந்த ஐஸ்வர்யத்தை ஆண்டவர் யாருக்கு கொடுப்பார்? இந்த பொருளாதார ஆசீர்வாதம் எல்லாருக்கும் தேவை இல்லையா? எல்லாருக்குமே ஆசீர்வாதம் தான். எல்லாம் நிறைய எனக்கு பணம் ரொம்ப தேவைதாம்மா, இந்த மாதம் ரொம்ப நெருக்கடியா இருக்கு, நிறைய கடன் இருக்கு, எத்தனை பேர் வட்டி கட்டுறீங்களோ தெரியல, எத்தனை பேர் இஎம்ஐ கட்டுறீங்களோ தெரியல, எத்தனை பேர் வீட்டு லோன் வாங்கியிருக்கிறீங்களோ தெரியல. எல்லாவற்றையும் கர்த்தர் இந்த மாதத்திலே மாற்றுவார். விசுவாசிக்கிறீங்களா? நல்ல கையை தட்டுங்களேன். ஹல்லேலூயா. அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். நம்ம அப்பா எப்படிப்பட்டவரா? ஐஸ்வர்ய சம்பனரா இருக்கிறார். எல்லாவற்றையும் அப்படியே வச்சுட்டு காத்து நிற்கிறார். நன்மையான எந்த ஈவம் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாக போகிறது, ஜோதிகளின் பிதாவினிட்டு இறங்கி வர போகிறது. அப்போ இந்த ஐஸ்வர்யத்தை அவர் யாருக்கு கொடுப்பார் என்று சொன்னால் ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். ரோமர் எழுதின புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசம் இல்லை, எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வசனம் பாருங்க எவ்வளவு அழகாய் சொல்லப்பட்டிருக்கு. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை. நம்ம பாஷையில சொன்னா ஏழை என்றும் பணக்காரர் என்றும் வித்தியாசம் இல்லை. எல்லாருக்கும் கர்த்தரானவர். எப்படியா? எல்லாருக்கும். அப்படி படிக்கணும். எல்லாருக்கும் கர்த்தரானவர், அவரை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பனராய் இருக்கிறார். நல்லா கையை தட்டுங்களேன். ஹல்லேலூயா. அவரை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும், அவரை ஆராதிக்கிற யாவருக்கும் இல்லையா, அவரை துதிக்கிற யாவருக்கும், அவரை நோக்கி பார்க்கிற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பனராய் இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் நம்ம ஏற்படுத்தினதற்கு நோக்கமே என்ன தெரியுங்களா? இந்த ஜனத்தை எனக்கென்று நான் ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அல்லேலூயா. பாருங்களேன், படைத்தான், படைப்பெல்லாம் மனுவுக்காகவாம். மனுவை நம்மளை படைத்தது எதற்காகனா அவரை ஆராதிக்க. அல்லேலூயா. எல்லாவற்றையும் ஆண்டவர் படைச்சாரு. ஆனால் எல்லாவற்றையும் படைச்சது நல்லது என்று கண்டு நம்ம மட்டும் எதற்காக படைச்சாருன்னா அவரை ஆராதிப்பதற்காக. ஹல்லேலூயா. இப்போ நம்மளாம் எவ்வளோ விசேஷமானவர்கள் பாருங்களேன். நம்மளை ஸ்பெஷலாக கர்த்தர் நம்மை உருவாக்கி வச்சிருக்கிறாரு. ஏன்னா அவருடைய நாமத்தை துதிப்பதற்காக, அவருடைய நாமத்தை தொழுது கொள்வதற்காக தான் கர்த்தர் உங்களை என்னை ஆண்டவர் படைச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி விரும்புறீங்க? ஆமாம்மா, என்ன ஆண்டவர் அந்த நோக்கத்திற்காக தான் படைச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அப்போ எல்லாரும் இந்த ஐஸ்வர்யவான்களாய் மாறணும், எல்லாரும் இந்த பொருளாதார ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தான் தேவனுடைய விருப்பம். ஆனாலும் அதில் ஒரு கண்டிஷன் இருக்குது. யாருக்கு கொடுப்பாருன்னா அவரை யாரெல்லாம் தொழுது கொள்கிறார்களோ, அவர் யாரெல்லாம் வணங்குறார்களோ, யாரெல்லாம் ஆராதிக்கிறார்களோ, யாரெல்லாம் அவரை துதிக்கிறார்களோ அவர்களுக்கு தான் கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. பாருங்கள், நம்ம துதிக்கும் போது, நாம் தேவனை தொழுது கொள்ளும் போது, உபாகம் எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நாம் துதிக்கும் போது தொழுது கொள்ளும் போதெல்லாம் ஆண்டவர் எப்படி வராரா? நம்முடைய அருகில வருகிறார். ஹல்லேலூயா. வாசிங்க. உபாகம். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளும் போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேற பெரிய ஜாதி எது? பாருங்களேன், நம் கர்த்தரை நாம் தேடி வரும்போது நம்ம அருகிலேயே கர்த்தர் நம்ம கிட்ட வராராம். அவரை தொழுது கொள்ளும் போது அவர் எங்க இருக்கிறாரா? நமக்கு சமீபமா பக்கத்திலேயே இருக்கிறார். அவர் எங்கேயும் தேடி நம்ம எனக்கு மலைகளுக்கோ காடுகளுக்கோ போக தேவையில்ல. அவர் நம்ம தொழுது கொள்ளும் எங்கே இருக்கிறாரா? பக்கத்தில் பார் சொல்லுங்க, நம்ம பக்கத்திலே இருக்கிறார். இப்போ ஏசப்பா அவங்க அருகில் இருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் பக்கத்திலே இருக்கிறாரா? அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா அவரை நாம் தொழுது கொள்ள வேண்டும். எவ்வளோ நாள் தொழுது கொள்ளணும்? எவ்வளோ நேரம் தொழுது கொள்ளணும்? ஒரு வசனம் போட்டுருக்கு, சங்கீதம் 116ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், உயிர் உள்ள வரைக்கும் நாம் கர்த்தரை துதிக்கணுமா? அல்லேலூயா. ஏதோ கொஞ்ச நாள் இந்த ஃபர்ஸ்ட் வாரம் மட்டும் தான் துதிக்கணுமா?
இந்த திருவிருந்து ஆராதனை மட்டும்தான் நம்ம துதிக்கணும், அப்படி கிடையாது. பாருங்களா, உயிர் இருக்கிற வரைக்கும் நம்ம கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. மரணமானாலும் ஜீவன் ஆனாலும் இல்லையா, உபத்திரமோ வியாகுலமோ பசியோ பட்டினியோ என்ன வந்தாலும் நம்ம என்ன செய்யக்கூடாதா, கர்த்தரை துதிக்கிட்டு ஒரு நாள் விட்டு விடவே கூடாது. ஹல்லேலூயா. நான் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் என்ன பண்ணணுமா, கர்த்தரை நாம் தொழுது கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. பாருங்க, நம்ம உயிர் இருக்கிற வரைக்கும் நம்ம கர்த்தரை துதிக்கணும். இதை கொஞ்ச நாள் தொழுது கொண்டுட்டு ஏசப்பா வணங்கிட்டு அதோட விடுவது அல்ல. கர்த்தர் நம்ம கொண்டு போய் நம்ம உயிர் ஜீவன் போகிற வரைக்கும் என்ன பண்ணணுமா, கர்த்தரையே நாம் தொழுது கொள்ள வேண்டுமா. சேவான் பாருங்க, கர்த்தரை தொழுது கொண்டாராம், கல்லால் அடிக்கிறாங்க. அப்போ கூட சேவான் என்ன பண்ணுறாராம், கர்த்தரை தொழுது கொள்ளும் போது பாருங்களேன், இயேசு கிறிஸ்து வலது பாசு நின்று எழுந்து நின்று வரவேற்றாராம் ஸ்தேவானை. அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலை கூட ஸ்தேவான் என்ன பண்ணாராம், கர்த்தரை தொழுது கொண்டார். ஹல்லேலூயா. தொழுது கொண்டது நம்ம ஒரு நாளும் நாம் விடவே கூடாது. பாருங்க, ஆபிரகாம் கர்த்தரை தொழுது கொண்டதுனால தான் அவர் சீமானா இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 24:35 வாசிக்கும் போது, ஆதியாகமம் 12:8 படிச்சு பாருங்களேன். ஆபிரகாம் கர்த்தரை தொழுது கொண்டார், பலிபீடம் கட்டி கர்த்தரை தொழுது கொண்டார். வாசிங்க. பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். ஹல்லேலூயா. பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டாராம் ஆபிரகாம். அப்படி தொழுது கொண்டதுனால ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஆதியாகமம் 24 எல்லாம் பைபிள் திறந்து பாருங்களேன், 35 வசனம் வாசிங்களேன். ஆதியாகமம் 24 35 கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்து இருக்கிறார், அவர் சீமானா இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆசை பாருங்களேன், கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்து இருக்கிறார், அவர் சீமானா இருக்கிறார். அவருக்கு என்ன இருக்கான், ஆடு மாடுகள். எத்தனை பேர் ஆடு மாடு இருக்கு? ஒன்று கூட இல்லைம்மா. வெள்ளி எத்தனை பேர் கையில் இருக்கு? ஒன்றும் இல்லைம்மா. இருக்கா? பொண்ணு எத்தனை பேர் கையில் இருக்கு? டைமண்ட் எத்தனை பேர் கையில் இருக்கு? அதெல்லாம் என் கையில் இல்லைம்மா. எத்தனை பேருக்கு வேலைக்காரர் இருக்கிறாங்க? நானே கஷ்டப்படுறேன், எனக்கு யாரும் இல்லை. எத்தனை பேர் வேலைக்காரிகள் இருக்கிறார்? எத்தனை பேர் ஒட்டகம் இருக்கு? அது பாலைவனத்தில் தாம்மா இருக்கும், நம்மகிட்ட எங்கே இருக்கும்? ஒட்டகங்கள் கழுதைகளை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இவ்வளவு ஆசீர்வாதம். 318 பேர் இருந்தாங்களாம் வேலையாட்கள் ஆபிரகாமுக்கு. ஆதியாகமம் 14 வாசித்து பாருங்களேன். இப்போ நேரம் இல்லை. பாருங்க, இவ்வளவு ஆசீர்வாதங்களையும் ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுப்பதற்கு காரணம் என்ன தெரியுங்களா? ஆபிரகாம் கர்த்தரை தொழுது கொண்டார். ஹல்லேலூயா. நீங்களும் கர்த்தரை தொழுது கொண்டீங்கன்னா நிச்சயமாகவே இதை விட பெரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுப்பார். இப்பொழுது இருப்பதை பார்க்கலாம் பல மடங்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் பட்டணத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பீங்க, வெளியில் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பீங்க, உங்களுடைய கூடையும் மாப்பு செய்கிற தொட்டி ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும். ஹல்லேலூயா. ஆமேன், ஆமேன். கவனிங்களேன். அப்போ கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பது தான் அவருக்கு பிரியம். எப்போ கர்த்தர் நம்ம இந்த ஐஸ்வர்யத்தை எப்படி நம்ம கர்த்தர் கொடுப்பாருன்னா, அவரை நாம் தொழுது கொள்ளும் போது கர்த்தர் நமக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம எப்படி நாம் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எப்படி நாம் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும் பாருங்களேன். தொழுது கொள்றதுக்கு ஒரு முறை இருக்கு. ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா முதல்ல என்ன பண்ணுறாரு, கட்டைகளை அடுக்கிறாரு. அப்புறம் என்ன பண்ண, ஆட்டுக்குட்டி அங்கே பலி செலுத்துவதற்கு வைக்கணும். அதற்கு பதிலாக தன் மகனை கொண்டு போறாரு, விறகு எடுத்துன்னு போறாரு. எல்லாவற்றையும் அவர் என்ன பண்றாரா, ஆயத்தப்படுத்தி கொண்டு அவர் பலி செலுத்த போறார் இல்லையா? அப்போ நம்ம எப்படி நம்ம கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொன்னால், சங்கீதம் 95:6 நாம் வாசிக்கலாம். நம்மை உண்டாக்கின தேவனுக்கு முன்பாக நாம் எப்படி ஆராதிக்கணுமா? குனியனும் முழங்கால் படியிட கடவும் வாருங்கள். ஹல்லேலூயா. நம் கர்த்தர் எப்படி நாம தொழுது கொள்ளணும்னா, முதல்ல என்ன செய்யணுமா? பணியணும். பணிந்த ஆவி உள்ளவர்கள் தான் கர்த்தர் வாசம் பண்ணுவார். பணிந்த ஆவி உள்ளவர்கள் தான் கர்த்தர் பாருங்க அவங்க வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபைகளை கொடுப்பாரா. தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யம் ஜீவன் இதெல்லாம் கர்த்தர் கொடுப்பார். மகிமை எப்போ தெரியுங்களா? தாழ்மை உள்ளவர்களுக்கு. அப்போ எங்க நம்ம தாழ்மை வெளிப்படுத்தணும், எங்க பணியணும்னா தேவ சமூகத்தில் வந்து நம்ம என்ன பண்ணணுமா? பணியணும். அப்புறம் குனிறீங்களா? நல்லா பணிந்து குனிந்து கர்த்தரை ஆராதிக்கணும். முழங்கால் படியிட கடவும். பாருங்களேன், என்னெல்லாம் இங்கே சொல்கிறாங்க. எழுந்து நில்லுங்கன்னா எழுந்து நிற்கணும், கையை கூப்பணும் இல்லையா? பாருங்க, அந்த நெகேமியா நாட்களிலே அந்த அலங்கத்தை கட்டி முடிக்கிறார் நெகேமியா.
அலங்கத்தை கட்டி முடிச்சோம். நெகேமியா எழுதின புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் எடுங்களேன். 8ஆம் அதிகாரம் எடுங்களேன். அங்கே எப்படி ஜனங்க ஆராதிக்கிறாங்க பாருங்க. 8ஆம் அதிகாரம் 1 7 வசனங்கள் எல்லாம் நெகேமியா 8ஆம் அதிகாரம் முதல் வசனம் வாசித்து பார்க்கலாம். ஜனங்கள் எல்லாரும் தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதியிலே ஒருமனப்பட்டு கூடி கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கற்பித்த மோசேயின் நியாயப்பிரமாண புத்தகத்தை கொண்டு வர வேண்டும் என்று வேத பாரகனாகிய எஸ்ராவுக்கு சொன்னார்கள். அப்படியே 7ஆம் மாதம் முதல் தேதியிலே ஆசாரியனாகிய எஸ்ரா நியாயப்பிரமாணத்தை புருஷரும் ஸ்திரீகளும் கேட்டு அறியத்தக்க அனைவரும் சபைக்கு முன்பாக கொண்டு வந்து தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதிக்கு எதிரே இருந்த காலமே தொடங்கி எவ்வளவு நேரமா? காலமே தொடங்கி மத்தியானம் மட்டும் புருஷருக்கும் ஸ்திரீகளுக்கும் கேட்டு அறியத்தக்க மற்றவர்களுக்கும் முன்பாக அதை வாசித்தான். சகல ஜனங்களும் நியாயப்பிரமாண புத்தகத்திற்கு கவனமாய் செவி கொடுத்தார்கள். ஹல்லேலூயா. அப்புறம் நெகேமியா அலங்கத்தை கட்டி முடிச்ச உடனே அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கொண்டு வந்து வாசிக்கிறாங்க. ஜனங்க என்ன பண்றாங்களாம்? செவி கொடுக்குறாங்க. செவி கொடுக்குறீங்களா? செவி கொடுக்க சேர்வதுதான் உத்தமம். ஹல்லேலூயா. எல்லாரும் கவனமா கேட்குறாங்களாம். அப்போ உங்க எண்ணங்கள்லாம் எப்படி இருக்கணும்? அப்படியே கவனமா செவி கொடுக்கணும். அடுத்து என்ன சொல்ல போறாங்க? அப்புறம் கவனமாய் செவி கொடுத்தார்கள். வேத பாரகனாகிய எஸ்ரா அதற்கென்று மரத்தால் செய்யப்பட்ட, அப்படியே நீங்க வீட்டில் படிங்க 5ஆம் வசனத்துல, ஜனங்கள் எல்லாரும் எழுந்து நின்றார்கள். எல்லாரும் முகம் குப்புற விழுந்து பணிந்து கொண்டார்கள். 6ஆம் வசனத்துல பாருங்களேன், மகத்துவமான தேவனை துதிக்கிறாங்க, சோத்தரிக்கிறாங்க. எப்படி ஆராதிக்கிறாங்க பாருங்களேன், கைகளை குவித்து. எப்படியா? கைகளை குவித்து நாம் ஆராதிக்கணும். அதுக்கப்புறம் எல்லாரும் பாருங்களேன், குனிந்து கர்த்தரை ஆராதிக்கிறாங்க, முகம் குப்புற விழுந்து ஆராதிக்கிறாங்க. இதுதான் என்ன தெரியுங்களா? முழு ஆத்மாவோடு கூட கர்த்தரை ஆராதிப்பது. ஹல்லேலூயா. அப்ப நம்ம முதல்ல நம்ம பணியணும், குனியணும், முழங்கால் படியிடணும்னா எப்போ வரணும்? நம்ம அந்த சோத்திரத்திலே முதல்ல பாருங்களா, சோத்திரம். அப்புறம் என்ன இருக்கு? துதி. என்ன சோத்திரம் பண்ணாங்கன்னு நிறைய பேர் தெரியாது, என்ன துதி சொன்னாங்கன்னே தெரியாது. அதுக்கப்புறம் பாட்டு, என்ன பாட்டு பாடினாங்கன்னே தெரியாது. யாருக்கா தெரியும் முதல் பாட்டு என்னன்னு சொல்லிட்டு? ஐயோ நான் முதல் பாட்டுக்கே வரலையம்மா, லேட் ஆகுது, எண்ணி முடியாது. 2ஆம் பாட்டு அப்பா பிதாவே, பரவாயில்ல. பாருங்களேன், முதல்ல வந்து நம்ம என்ன பண்ணணுமா? கர்த்தரை தொழுது கொள்ளணும். ஏன் நம்ம வாழ்க்கையில சில ஆசீர்வாதங்கள் வரலன்னா கர்த்தரை ஆராதிக்கிறது சரியா நம்ம ஆராதிக்கிறது கிடையாது. அதனால தான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்ம வீட்டுக்கு கடந்து போகுது. அவர்கள் எல்லாரும் எழுந்து நிற்கிறாங்க, ஒரே நிலையா நிற்கிறாங்க. பாருங்களேன் அந்த வசனத்தை வாசிங்க. நியாயப்பிரமாணத்தை ஜனங்களுக்கு விளங்க பண்ணினார்கள். ஜனங்கள் தங்கள் நிலையிலே நின்றார்கள். பாருங்க, இது தினந்தோறும் நடக்கிற காரியம். இந்த காரியம் டெய்லி இல்லை. என்னைக்கு அலங்கத்தை கட்டி டெய்லி நடக்குது. ஜனங்கள் எல்லாரும் ஒரே நிலையில நின்றாங்க. அப்படின்னா என்ன? எழுந்து நிற்க சொன்னா எல்லாரும் ஒரே நிலை, உட்கார சொன்னா எல்லாரும் ஒரே நிலை. இப்ப பாருங்களேன், எவ்வளவு பேர் எழுந்து நிற்கிறாங்களோ தெரியல, எவ்வளவு பேர் நடக்கிறாங்கன்னு தெரியல, கேமரால ஒன்றும் தெரியல, எவ்வளோ பேர் டீ குடிக்க போயிருக்கிறாங்கன்னு தெரியல. எல்லாரும் ஒரே நிலையில நின்றாங்களாம். எவ்வளோ நேரம் சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளோ நேரம் ஒரே நிலையில நின்றாங்க? எவ்வளோ நேரம்? வாசித்து முடிக்கிற வரைக்கும். வெரி குட், சூப்பர். 9ஆம் அதிகாரம் நெகேமியா 9ஆம் அதிகாரம் எடுங்களேன். நெகேமியா 9ஆம் அதிகாரம் வாசிங்க பார்க்கலாம். 3ஆம் வசனம். அவர்கள் எழுந்திருந்து தங்கள் நிலையில் நின்றார்கள். அப்பொழுது ஒரு ஜாமம் மட்டும். பக்கத்துல இருந்து சொல்லுங்களா, ஒரு ஜாமம். அப்படி சிம்பிளா சொல்லாதீங்க, ஒரு ஜாமம் அப்படி இல்லாதீங்க, ஒரு ஜாமம் சொல்லுங்க. நான் சொல்ற மாதிரி ஒரு ஜாமம். ஒரு ஜாமம் எவ்வளவு நேரம்? 3 மணி நேரம். 3 மணி நேரம் ஒரு ஜாமம் மட்டும் என்ன பண்றாங்களா? தேவனாகிய கர்த்தருடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வாசிக்கப்பட்டது. பின்பு ஒரு ஜாமம் பாவ அறிக்கை செஞ்சாங்களாம். பாருங்க, இப்படிதான் கர்த்தரை தொழுது கொண்டாங்க. ஏறக்குறைய 6 மணி நேரம். நமக்கு 1 மணி நேரம் உட்கார்றதே பெரிய காரியம். தயவு செய்து கவனிங்களேன், நடுவில் எழுந்து போறதோ வேலைக்கு போறதோ, கர்த்தருடைய வார்த்தை வரும்பொழுது அந்த முடிஞ்சு பணிந்து குனிந்து முழங்கால் படிட்டு ஆராதனை முடிந்து பாஸ்டர் எல்லாரும் வீட்டுக்கு போகலான்னு சொல்லும் போது தான் போகணும். பாதியிலேருந்து வேலைக்கு போவதோ ஓவர் டைம் செய்வதுக்கு போவதோ
அதெல்லாம் நம்ம போகக்கூடாது. கர்த்தரை நாம் தொழுது கொள்ளும் போது தான் அவர் நமக்கு ஐஸ்வர்ய சம்பனனாய் இருப்பார். அல்லேலூயா. நீங்கள் ஒன்று அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு பாருங்களேன். இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் நீங்கள் சம்பாதித்த சம்பாதினை காட்டிலும், வேலையில் வந்த வருமானத்தை காட்டிலும் நீங்கள் எப்படி கர்த்தரை தொழுது கொண்டீங்களா, கர்த்தர் உங்களுக்கு பல மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். நல்லா எழுதி வச்சுக்கங்களேன். என்னுடைய வாழ்க்கை சாட்சி நிறைய முறை நான் சொல்லி இருக்கிறேன். ஒரு முறை கூட நான் என்ன பண்ணல, சண்டே இன்ட்ரிக்கு போனதில்லை. இன்றைக்கி நிறைய பேர் என்ன டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுத போகிறாங்க. உண்மையிலே நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்களேன். ஏசாயா 58 என்ன சொல்லுதுன்னா, இந்த நாளை கர்த்தருடைய மனமகிழ்ச்சி நாள் என்று எண்ணினாதான் யாக்கோபின் சுதந்திரத்தினால கர்த்தர் உங்களை போஷிப்பார். யாக்கோபு எப்படி இருந்தார்? வெறும் கோலும் கையுமா தான் போனார். ஆனால் 2 பரிவாரங்களை உடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். கர்த்தருடைய காரியத்திலே நம்ம என்ன பண்ணணுமா? வைராக்கியமாக இருக்கணும். அப்போ தான் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. நான் வேலையில் சேரும்போது பார்த்தீங்களா, முதல் 4000 தான் சம்பளம். வேலையிலேருந்து நான் வெளியே வரும்போது என்னுடைய ஸ்கூலில் போய் பாருங்களேன், 80,000 என்னுடைய சம்பளம். எங்கள் டீச்சர் சொன்னாங்க, அம்மா நீ வேலை செஞ்ச இப்போ 2 லட்சம் சம்பளம். என் ஃப்ரெண்டு சொன்னாங்க 2 லட்சம் உனக்கு சம்பளம். ஆனால் கர்த்தர் பாருங்கள், 4000 சம்பளத்துக்கு நான் வேலைக்கு சேர்ந்தேன். ஆனால் 80,000 சம்பளம் வாங்கிட்டு வெளியே வர கர்த்தர் கிருபை செய்தார். சேரும்போது சாதாரணமான ஒரு ஆசிரியர் வேலை தான். அதுக்கப்புறம் ப்ரொமோஷன் கிடைச்சி பாருங்களேன், பட்டதாரி ஆசிரியராக வேலைக்கு ப்ரொமோஷன் கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. ₹1 கூட செலவில்லாமல் கர்த்தர் எனக்கு வேலை கொடுத்தார், ப்ரொமோஷன் கொடுத்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கை நிறைய நல்ல எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு பென்ஷன் வாங்கி சாப்பிட கர்த்தர் கிருபை செஞ்சிருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? அந்த கர்த்தருடைய நாளை நாம் மனமகிழ்ச்சி நாளுன்னு எண்ணணும். கர்த்தரை நம்ம அப்படி நம்ம தொழுது கொள்ளணும். பணிந்து குனிந்து முழங்கார் படிட்டு நம்ம அப்படி தொழுது கொள்ளும் போது எல்லாரும் 6 மணி நேரம் உட்காந்துருந்தாங்களாம். இன்றைக்கி உண்மையிலே 10 மணி வரைக்கும் கொண்டுன்னு போனால் கூட நல்லா தான் இருக்கும் ஆராதனையே. அவ்வளோ சத்தியத்தை நல்லா நீங்கள் அறிந்து கொள்ளணும். சத்தியம்தான் நம்ம விடுதலையாக்கும். அல்லேலூயா. கடமைக்காக நம்ம ஆண்டவரை தேடக்கூடாதான். கர்த்தரை நாம் அப்படி தொழுது கொள்ளும் போது பாருங்கள், 6 மணி நேரம் அந்த புக்கை வாசிக்கிறாங்க. அப்புறம் கைகளை உயர்த்தி ஆராதிக்கணும். ஒரே நிலையில் இருந்தாங்கன்னா, இப்போ நான் பிரசங்கம் பண்ணுறேன், என்னையே நீங்கள் பார்த்துட்டு இருக்கணும். அங்கே இங்கே பார்க்குறது, வேடிக்கை பார்க்குறது, பக்கத்தில் என்ன பண்ணுறாங்க, பக்கத்தில் என்ன ட்ரெஸ் கட்டின்னு வந்திருக்கிறாங்க, என் ஃப்ரெண்டு வந்திருக்கிறாங்களா, அவங்க வந்துருக்குறாங்க, இவங்க வந்துருக்குறாங்களா, இதெல்லாம் பார்க்கக்கூடாது. அந்த 1 மணி நேரம் என்ன பண்ணணும்? அப்படியே ஜனங்க எப்படி அந்த நெகேமியா நாட்களிலே அந்த புஸ்தகத்தை என்ன பார்க்கணும்? என் முகத்தை பார்க்கக்கூடாது, நான் சொல்கிற வசனத்தை நீங்கள் பார்க்கணும். அல்லேலூயா. அந்த வார்த்தைக்கு, நியாயப்பிரமாண அந்த புஸ்தகத்துக்கு நீங்கள் உண்மையாக நீங்கள் செவி கொடுத்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்கிறாரு, சகல ஜாதிகளிலும் கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். அல்லேலூயா. ஆமாம், இப்படி நீங்கள் என்ன பண்ணணுமா? வருகின்ற நாட்களிலே கர்த்தரை நீங்கள் பணிந்து குனிந்து முழங்கார் படிட்டு நீங்கள் கர்த்தரை தொழுது கொள்ளும் போது, அவரை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பனராக இருப்பார். கையை நல்ல தலைக்கு மேலே தட்டி ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. சரியான நேரத்துக்கு வந்து ஆண்டவரை பணிந்து குனிந்து நான் முழங்கார் படிட்டு நான் ஆராதிப்பேன்னு ஒப்பு கொடுத்தீங்கன்னா, இந்த வாக்கு தத்தம் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். இந்த மாதம் கடைசியில் வந்து சொல்ல பாருங்க, இந்த வாக்கு தத்தத்தை கர்த்தரின் வாழ்க்கையிலே நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. அப்படி நீங்கள் தொழுது கொண்டீங்களா, உங்களுக்கு ஐஸ்வர்ய சம்பனராக கர்த்தர் இந்த மாதம் உங்களுக்கு இருப்பார். ஹல்லேலூயா. அடுத்ததாக நாம் எப்படி தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம். சங்கீதம் 29:2 வாசிங்களேன். கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டுமா? எப்படி தொழுது கொள்ள வேண்டுமா? பரிசுத்த அலங்காரம். அல்லேலூயா. அலங்காரத்திலே எப்படிப்பட்ட அலங்காரம் இருக்கு பாருங்களேன். பரிசுத்த அலங்காரத்தோடு கூட கர்த்தரை நாம் தொழுது கொள்ள வேண்டும். இன்றைக்கு அலங்காரம் பார்த்தீங்களா, கர்த்தர் கிருபையா நம்ம திருசபை ஓரளவு பரவாயில்லன்னு நம்ம சொல்லலாம். அலங்காரம் ரொம்ப மோசமான அலங்காரம்லாம் இன்னைக்கு இருக்குது. தலையை வெட்டி இப்படி விடுறது, ஆண் பிள்ளைக்கு பார்த்து கையில் காப்பு, காதில் கம்பல், அப்புறம் காலில் ஒரு கயிறு, அப்புறம் என்ன இருக்குது, இதெல்லாம் பாருங்களேன். இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது. அது நமக்கு அலங்காரம் கிடையாது. ஆராதிக்க வருகிறவர்களுக்கு என்று ஒரு அலங்காரம் இருக்கு. ஹல்லேலூயா. தொழுது கொள்ள வருவதற்கென்று ஒரு அலங்காரம் இருக்கு. ஆசாரியர் என்றால் ஆசாரியருக்குரிய ஒரு வஸ்திரம் இருக்கு இல்லையா? பாஸ்டர் என்றால் பாஸ்டருக்குரிய ஒரு வஸ்திரம் இருக்கு. விசுவாசி என்றால் விசுவாசிக்குரிய ஒரு வஸ்திரம் இருக்கு. ஹல்லேலூயா. அப்போ பரிசுத்த அலங்காரத்தோடு கூட நம்ம என்ன பண்ணணுமா? கர்த்தரை நாம் தொழுது கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. மற்றவர்களை கவர்ந்து இழுக்கிற மாதிரி நம்முடைய ஆடை அலங்காரம் இருக்கக்கூடாது இல்லையா? நாகரிகமான ஆடைகள் நம்முடைய ஆலயத்துக்கு ஆராதனைக்கு வரக்கூடாது இல்லையா? சிகப்பு சாயங்களை நம்ம என்ன பண்ணக்கூடாதான்? பூசிக்கொண்டு வரக்கூடாது. எப்படி வரணுமா? ஆராதிக்க தேவனே நான் பார்க்க போகிறேன். ஹல்லேலூயா. தகுதியான வஸ்திரத்தோடு கூட நம்ம அலங்கரிக்கணுமா? எப்படியா? தகுதியான வஸ்திரம்.
தகுதியான வஸ்திரம் நம்ம பார்க்கணும். எது நமக்கு நல்ல தகுதியான வஸ்திரம் இல்லையா? ஆராதிக்க வரும்போது கையில் நல்ல வேத புத்தகத்தோடு கூட நம்ம வரணுமா? அதுதாங்க பரிசுத்த அலங்காரத்தோடு கூட கர்த்தரே நாம் ஆராதிக்க வரணும். ஹல்லேலூயா. வீட்டில இருந்தே முன்னாலே நீங்கள் என்ன பண்ணணுமா? எந்த ஆடை நம்ம உடுத்திக்கிட்டு போகணும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கணும். ஹல்லேலூயா. இப்போ பரிசுத்த அலங்காரத்தோடு கூட நாம் வரணுமா? ஏன்னா கவனிங்கள, பைபிளில் போட்டிருக்கு, உபாகம் 22:5 புருஷர்களுடைய உடைகளை ஸ்திரீகள் போடக்கூடாது. புருஷர்களுடைய உடைகளை ஸ்திரீகள் போடாது. ஏன் நமக்கு ஆசீர்வாதம் வரல? படிமா. புருஷரின் உடைகளை ஸ்திரீகள் தரிக்கல் ஆகாது. ஹல்லேலூயா. ஸ்திரீகளின் உடைகளை புருஷர் தரிக்கல் ஆகாது. ஆமா, ஸ்திரீகளின் உடைகளை புருஷர் போடுறாங்களோ என்ன தெரியல. ஆனா அப்படி செய்கிறவர்கள் எல்லாரும் உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். அது நான் சொல்லல, வேத புத்தகம் சொல்லுது. ஹல்லேலூயா. வேதத்தில் ஆவியான எழுதி வைத்திருக்கிறார், புருஷர்களின் உடைகளை ஸ்திரீகள் தரிக்கல் ஆகாது. ஸ்திரீகள்லாம் ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஸ்திரீகளின் உடைகளை புருஷர்கள் தரிக்க கூடாது. அப்படி செய்ய. இப்ப கவனிங்களேன், ஆனா பெண்ணான வித்தியாசமே தெரிய மாட்டுது. 1 பேதுருல வாசிக்கும் போது நம்ம யாருன்னா பரிசுத்த ஜாதி. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பரிசுத்த ஜாதி. மத்தேயு 23:27 புறம்பான அலங்கரிப்பான், வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையா. அவங்களுக்குள்ள என்ன இருக்காது? உள்ளத்துக்குள்ள பரிசுத்தம் இருக்காது. ஆனா மேல பார்த்தா நல்ல ட்ரெஸ் நல்லா போட்டிருப்பாங்க. ஆனா அங்க எப்படி இருக்குமா? உள்ளவோ மரித்து போன. இன்னைக்கு பரிசுத்தம் தேசத்துல குறைந்து கொண்டே போகுது. பரிசுத்தம் நமக்கு தேவை. ஹல்லேலூயா. அதுவும் கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லி இருக்கிறார், பரிசுத்த ஜாதி. நாம் யாரா? பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்த ஜனம். அதுவும் ஊழியம் செய்யறவங்களும் உங்களை பார்த்தாலே என்ன பண்ணணும்? கையெடுத்து தோத்திரம் பண்ணணும். அப்படி உங்களுடைய ஆடை அலங்காரம்லாம் இருக்கணும். ஹல்லேலூயா. பரிசுத்தம் உள்ளவர்கள் இன்னும் பரிசுத்தமா இருக்கணும். எல்லாவற்றிற்கும் எல்லை இருக்கு, ஆனா பரிசுத்தத்திற்கு எல்லையே இல்லை. ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்த்தாலே அவளோடு கூட விபச்சாரம் செய்தாயிச்சான். இச்சையோடு பார்த்தாலே விபச்சாரம் பாவம் செய்தாச்சுன்னா அப்ப பாருங்களேன். இன்னைக்கு செல்போன் வந்ததுனால இன்னைக்கு பாவம் பெருகி போயிருக்கு. ஆனா அந்த இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் தேசத்துல மறையணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கும் போது நம்ம எல்லாம் ஒரு பரிசுத்த ஜாதி. நம்மை கொண்டு கர்த்தர் ஒரு பெரிய நோக்கத்தை வச்சிருக்கிறாரு. பிசாசான என்ன பண்ணக்கூடாது? அடித்து போற்றக்கூடாது. அல்லேலூயா. வாலிப பிள்ளைகள் பரிசுத்தமா இருக்கணும். பரிசுத்தம் உள்ளவர்கள் என்ன பண்ணணுமா? பரிசுத்தமா வாழணும். உன் செய்கையில நடக்கையில ஒருவரும் உன்னை குற்றம் சுமத்தக்கூடாது. தானியேலை பாருங்க, ஒருத்தராலே குற்றம் சுமத்த முடியல. அதனால்தாங்க சிங்கங்கள் சேதப்படுத்தாதபடி கர்த்தர் பாதுகாத்தார். அல்லேலூயா. நம்ம பரிசுத்தமான ஜாதி, பரிசுத்த ஜனம், அவருடைய சொந்த ஜனமாக கர்த்தர் நம்ம வைத்திருக்கிறார். நம்முடைய அலங்காரங்கள் பரிசுத்தமா இருக்கணும். நம்முடைய நடக்கை எல்லாவற்றிலும் பரிசுத்தம் இருக்கணும். ஹல்லேலூயா. ஆமா, கவனிங்களேன், ஆலயத்துக்கு வரும்போது உங்களுடைய நடைகளை நீங்கள் காத்து கொள்ளணும். ஆலயத்துக்கு வரும்போது பரிசுத்த சிந்தையோடு கூட நீங்க ஆலயத்துக்கு வரணும். இப்படி எல்லாம் நீங்க வந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு ஐஸ்வர்ய சம்பனராக இருப்பார். ஹல்லேலூயா. பாருங்க, சில காரியங்களை உங்களுக்கு சொல்ல போறேன். எதெல்லாம் பரிசுத்தம், அழிக்க வேண்டியவைகளை நாம் அழிக்கணும். கொலோசியர் 3:5 எல்லாம் சீக்கிரம் எழுதுங்க. கொலோசியர் 3:5 எதெல்லாம் நம்ம அழிக்கணும்? இதெல்லாம் பரிசுத்தம். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்ச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை, இதெல்லாம் நீங்க அழிக்கணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இதெல்லாம் அழிக்கணும். ஆமா, இதெல்லாம் அழிக்கணும். இதெல்லாம் பாருங்களேன், அழிக்க வேண்டியது 5. 1, விபச்சாரத்தை அழிக்கணும், அசுத்தத்தை அழிக்கணும், மோகம் அழிக்கணும் இல்லையா, துர்ச்சை அழிக்கணும், விக்கிரக ஆராதனையாகிய பொருளாசையை நீங்க அழிக்கணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். இதெல்லாம் நீங்க அழிச்சாதான் உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். பாவத்தோடு கூட நம்ம என்ன செய்யக்கூடாது? பாவத்தோடு தான் நமக்கு ஆசீர்வாதம் வராது. பாவங்களை நம்ம அறிக்கை செய்ய வேண்டும், அதை விட்டுடணும். 2வது பாருங்களேன், களைந்து போடணும். எதெல்லாம் களைந்து போடணும்? இதெல்லாம் களைந்து போடணும். கொலோசியர் 3:9 வாசிங்களேன். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருக்கிறாக. பழைய மனுஷனையும் பொய்யை நீங்க களைந்து போடணும். உள்ளதுன்னு சொல்லணும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? பொய் நாவு கர்த்தருக்கு அருவருப்பானது. பொய் பேசக்கூடாது. ஏதோ சின்ன தவறு செஞ்சுட்டோம், ஏசப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டு, ஏசப்பா நான் பண்ணிட்டு ஆண்டவரே என்னை மன்னிச்சிடுங்க. அதை நாம் ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது? நியாயப்படுத்தக்கூடாது இல்லையா? பொய் நாவு கர்த்தருக்கு அருவருப்பானது. பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தம் எரியில கடல்ல பங்கடைவாங்களாம். அப்போ பொய் இருக்கக்கூடாது. அப்புறம் பழைய மனுஷன் யாரு? நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இருந்த பழைய மனுஷன்.
அவனை என்ன பண்ண நம்ம ஆமா ஞானஸ்தானம் எடுக்கும் போது ஒரு அடக்க ஆராதனை, அது பேரே அதுதான். ஏன்னா பழைய மனுஷனை அவன் சுபாவத்தை எங்க பண்ணிடணுமா, ஆமா அடக்க எழுந்திருக்கும் போது இயேசுவை போல புது சிருஷ்டியாக எழுந்துக்கணும். ஏசப்பா உயிர் தேர்தலுக்கு அடையாளமாக இருக்கு. இப்போ நம்ம எழுந்திருக்கும் போது எப்படி எழுந்திருக்கணும், ஞானஸ்தானத்தின் மூலமாக நாம் பண்ணுகிற அந்த உடன்படிக்கையை நம்ம காத்து கொள்ளணும். ஹல்லேலூயா. இப்போ பாருங்களேன், நம்ம என்ன பண்ணணும், தேவனோடு நம்ம உடன்படிக்கை செஞ்சுருக்கிறோம். இப்போ பழைய மனுஷன், இன்னும் நமக்கு பழைய கோபம், இன்னும் பழைய கொஞ்சம் அந்த சீரியல் பார்க்கறது, இன்னும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம், இதெல்லாம் நம்ம என்ன பண்ணிடமா முற்றிலுமாக அழிச்சு போட்டுடணும். ஹல்லேலூயா. பொய்யை களைஞ்சி போடணும். பழைய மனுஷனுடைய சுபாவத்தை, அவன் செய்கைகள் எல்லாம் நீங்கள் களைஞ்சி போடணும். கொஞ்சமாக நான் களைஞ்சி போடுறேன், கொஞ்சமாக நான் நீக்கிறேன்னா நீக்கக்கூடாது. ஒருவர் கிறிஸ்துக்குள் இருந்தால் எப்படி இருக்கிறாங்களாம், புது சிருஷ்டி. எத்தனை பேர் புது சிருஷ்டியார், கையை உயர்த்துங்க. ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் என்ன ஆச்சா, புதுசாயிடுச்சா. பக்கத்தில் பார்த்து கேளுங்க, எல்லாம் புதுசாயிடுச்சா, எல்லாம் புதுசா. வாழ்க்கை புதுசா, உன் ஜபம் புதுசாயிடுச்சா, உன் பேச்சு புதுசாயிடுச்சா. ஒருத்தர் ஞானசானம் கொடுக்கும்போது சொன்னாராம், பாஸ்டர் இந்த கையை மட்டும் ஞானசானம் கொடுக்காதீங்க, ஏன்னா இந்த கையால் ஒருத்தரை நான் அடிக்கணும். இன்னும் கொஞ்சம் கையில் என்ன இருக்கு, அதான் பைபிளில் போட்டிருக்கு, ஒரு சின்ன மாசு கூட என் கையில் ஒட்டி இருக்கக்கூடாது. நல்ல கையை காட்டுங்க. ஏசப்பா என் கையில் ஒன்றுமே இல்லைப்பா, ஆண்டவரே ஒரு குற்றம் இல்லை ஆண்டவரே. ஏசப்பாப்பா சொன்ன, உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்படி சொல்ல முடியுமா? உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், என்னிடத்தில் ஒன்றுமே இல்லைப்பா, ஒன்றுமே இல்லை. அப்படி நம்ம வாழணும், கலைந்து போடணும். அடுத்து விட்டு விட வேண்டியவர்கள் 5 விட்டுடணும். அதெல்லாம் பரிசுத்தம். என்னென்ன? கொலோசியர் 3:8 எல்லாம் கவனமா கவனிங்க. கொலோசியர் இப்போதோ கோபம், மூர்க்கம், பொறாமை, உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகளை எல்லாம். கோபம் என்னதான்? கோபம் நிர்மூடனை கொல்லும். கோபம் கொண்டாலும் என்ன பண்ணக்கூடாதா, பாவம் செய்யக்கூடாது. அடுத்து மூர்க்கம், கோபத்துக்கு ஒரு பெரிய அக்காவாதே மூர்க்கம். அப்படியே மூர்க்க குணம். காயினுக்கு வந்துச்சு பாருங்களேன் குணம், மூர்க்க குணம் இல்லையா. காணிக்கையை எடுத்துட்டாரு ஆண்டவரையே அங்கீகரிச்சிட்டான்னு சொல்லி காயினுக்கு என்ன வந்ததான், மூர்க்க குணம், கொலை பண்ணிட்டான். மூர்க்கம் ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது, நமக்கு இருக்கக்கூடாது இல்லையா. அடுத்து பாருங்க பொறாமை, அது ஒரு ஆமை. இப்போதான் சர்ச்சைக்கு புதுசாக வந்திருப்பாங்க, நல்ல வீடு வாசல் நல்ல பங்களா எல்லாம், அதை பார்த்து என்ன பண்ணக்கூடாதான், பொறாமை என்றால் அதற்கு முன்னிற்கத்தக்கவன் யார். ஒரு நாள் அந்த பொறாமைக்கு நீங்கள் என்ன பண்ணக்கூடாதான், நீங்கள் ஏசப்பா எங்கள் சகோதரி தானே ஆசீர்வாதமாக இருக்கட்டும், அவங்கள ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் எங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். இப்படி நீங்கள் என்ன பண்ணணுமா, ஆசீர்வாதத்தை அவங்கள ஆசீர்வதிக்கணும். ஓகேவா. அடுத்தது தூஷணம்னா பாருங்களா, வாயினால சொல்றது, சபிக்கிறது. அவங்க நல்லா இருக்க மாட்டாங்க, நல்லா வாயை திறந்தாலே சாபந்தான். ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது, கிறிஸ்துவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, ஏசப்பாவுடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட தூஷணம் வரக்கூடாது. என்ன பண்ண, சாபத்தை அள்ளி வீசுறது. ஒரு நாள் வரப்போது பாரு, அப்படி வரப்போது பாரு, இப்படி வரப்போது பாரு, அவங்க நல்லா இருக்க மாட்டாங்க பாரு இல்லையா, இப்படி பாரு அவன் வயிறு எரியுது பாரு. இதெல்லாம் கிறிஸ்துவுக்கு முன்னு சொல்லுங்க, முன்னு. இப்ப கிறிஸ்துவுக்கு பின்னு எப்படி இருக்கணுமா, ஆசீர்வாதமான வார்த்தைகள். ஹல்லேலூயா. நல்ல நன்மை கொடுக்கிற வார்த்தைகளை சொல்லணும். ஏசப்பாவுடைய வசனத்தை நாம் என்ன பண்ணணுமா, சொல்லணும். ஒரு அம்மா ரட்சிக்கப்பட்டாங்க, எப்பவுமே கொடாடிக்கு போனாங்களா சண்டை போடுவாங்களாம். எப்பவுமே கொடாடியில சண்டை தான், டென்ஷன் ஆயிடுச்சு. ஆனால் ரட்சிக்கப்பட்டாங்க, புது சிருஷ்டி. என்ன பண்ணுறதுனே தெரியல, எல்லாம் முட்டி தண்ணி வைக்கிறாங்க, குடம் வைக்கிறாங்க. அவருக்கு டென்ஷன் ஆகுது அந்த அம்மாவுக்கு. அம்மா என்ன பண்ணாங்களாம், எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு, வாயெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு, ஐயோ இப்போ தானே ஞானஸ்தானம் எடுத்துருக்குறோம், உடனே ஏசப்பா உன்னை ஆசீர்வதிக்கணும், குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும், உன் பிள்ளையை ஆசீர்வதிக்கணும். எத்தனை பேர் எல்லாம் கையை உயர்த்துங்களேன். இவ்வளோ நேரம் நீங்கள் சாபம் விட்டு இருப்பீங்க யாரையாச்சும், நாங்கள் அப்படிலாம் இல்லை, இல்லை கையை உயர்த்திங்க சொல்லுங்கள். யாரெல்லாம் நீங்கள் சபிச்சிங்களோ அவங்களெல்லாம் ஆசீர்வதிங்க, நல்ல கையை உயர்த்துங்களேன். ஏசப்பா மனக்கண் முன்னாடி அந்த சகோதரியோ அல்ல சகோதரரோ யாரையோ நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம், உங்களுக்கு விரோதமாக சில காரியங்கள் செஞ்சு அவங்கள மனதார என்ன பண்ணணுமா, ஆசீர்வதிக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. ஆசீர்வதிப்பது அல்லாமல் சபிக்க கூடாது, ஒருத்தரே சபிக்க கூடாது. துதித்தலாம் சபித்தலாம் ஒரே வாயிலிருந்து வரக்கூடாது. நாங்கள் இப்படி சத்தியத்தை சொல்கிறோம், எவ்வளோ பேர் எங்களை பின்னாடி திட்டுறாங்களோ தெரியல. இந்த அம்மா வந்தாலே இப்படி இருக்காத, அப்படி இருக்காத, இப்படி வா, சரியான நேரத்துக்கு வா, வெளியே போகாத, உள்ளே இரு, டீ குடிக்க போகாத, சோறு சாப்பிட போகாத, சர்ச்சை முடிகிற வரைக்கும் ஏந்து போகாத, வேடிக்கை பார்க்காத, திரும்பி பார்க்காத, கண்ணை மூட, தூங்காத, இதே வேலை. எத்தனை பேர் எங்களை திட்டுறீங்களோ தெரியல.
திட்ட மாட்டீங்களா? ஆமா. ஊழியக்காரர் என்ன பண்ணக்கூடாது? அவங்கள என்ன பண்ணீங்க? ஆமா, ஆசீர்வாதமா இருக்கணும்ப்பா. பல வருஷங்கள் இன்னும் இப்படிப்பட்ட சத்தியத்தை எங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஆண்டவரே. முதிர் வயதிலும் கனி தந்து, ஆமா, நீங்க யாரை ஆசீர்வதிக்கிறோம் அவங்களை ஆசீர்வாதமா இருப்பாங்க. நீங்க சபிச்சிங்களா அவங்க என்ன ஆயிடுவாங்க? சில பேர் பிள்ளைகளை சபிக்கிறது. பிள்ளைகளை என்ன பண்ணக்கூடாது? ஒன்றும் உருப்படாம போயிடுவேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. உனக்கு படிப்பே வராது, உனக்கு மியூசிக்கே வராது, உனக்கு இது ஒண்ணுமே தெரியல, அப்படி என்ன பண்ணக்கூடாது? ஒரு நாளும் பிள்ளைகளை நாம சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. எல்லாரையும் ஆசீர்வதிக்கணும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். பைபிள்ல போட்டு கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை கொடுக்கும், அதோடு கூட அவர் வேதனையை கூட்ட மாட்டார். ஹல்லேலூயா. பாருங்க, இது எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்ணணுமா? தூஷணமான வார்த்தைகள், வம்பு வார்த்தைகள், இதெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாதான்? இதெல்லாம் நீக்கணும். இதுதாங்க பரிசுத்தம். இந்த அலங்காரம் நமக்கு ரொம்ப தேவை. அடுத்து பார்த்தீங்கன்னா, விட்டு விட வேண்டியதை விட்டு விடணும் இல்லையா? விலக வேண்டியதை விலகணும், கலைந்து போடுறதே நம்ம கலைந்து போடணும், அழிக்க வேண்டியதை அழிக்கணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, சுட்டெரிக்கப்பட வேண்டியதை சுட்டெரிக்கணும். கை என்ன மாதிரி காட்டுங்களேன்? சுட்டெரிக்கப்படுறதே சுட்டெரிக்கணும். எல்லாரும் அடிக்கிற மாதிரி காட்டுறீங்க. சுட்டெரிக்கப்படணும். எதை நம்ம சுட்டெரிக்கப்படணும்? எடுத்து வாசிங்களேன். சுட்டெரிக்கப்படுறதே அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 19. ஆக்ட்ஸ் சாப்டர் 19:19 படிங்க பார்க்கலாம். நல்ல வசனம், சீக்கிரம் படிங்க. மாய வித்தைக்காரராகி இருந்தவர்களில் அநேகர் தங்கள் புத்தகங்களை கொண்டு வந்து எல்லாரும் என்ன பண்ணாங்களாம்? சுட்டெரித்தார். போதுமா? மாய வித்தை, மாய்மாலம் காட்டுறது. அப்படியே அப்படியே ரொம்ப பக்தி மாதிரி பைபிள்ல போட்டு பாருங்களா. பக்தியின் வேஷம் தரித்தவன் நிறைய பேர் இருப்பாங்களா கடைசி நாட்கள்ல. பக்தியின் வேஷம். இப்ப கூட நிறைய பேர் எழுதுற மாதிரி எழுதுவாங்க, ஆனா எழுத மாட்டாங்க. அப்படியே பைபிள் படிக்கிற மாதிரி படிப்பாங்க. உங்களை சொல்லல, வேற இடத்துல சொல்றேன். அப்படி எழுதுற மாதிரி எழுதுவாங்க. நல்லா இப்போ பிரதர் பாட்டு பண்ணாரு, எவ்வளோ உற்சாகமா பண்ணாங்க பாருங்க. பிரதர் புது பிரதர் புதுசாக வந்துக்கிறாரு, நல்லா கை தட்டுவாங்க. நம்ம பழைய முகத்தை பாஸ்டமா தானே அப்படி எழுதுற மாதிரி எழுதுறியப்பா. எல்லாரும் செக் பண்ணணும். கீழே இருக்கிற வாலண்டியர்ஸ் யார் என்னென்ன எழுதியிருக்கேன்னு செக் பண்ணி அனுப்புங்க. எழுதாதவங்க நோட்டை வாங்கி என் கையில் கொண்டு வாங்க. நிறைய பேர் நினைக்கிறாங்க இவங்களுக்கு வேலை இல்லாத வந்து பிரசங்கம் பண்ண வந்துடுறாங்க. எல்லாம் மாட்டினாங்க. எல்லாம் நினச்சிங்கப்பா நம்ம மாட்டினோம், 3வது பாயிண்டாவது எழுதிடுவோம். எழுதுற மாதிரி எழுதுவாங்க. நம்ம நினச்சிப்பா ரொம்ப பக்தி, எல்லாத்தையும் ஒன்று விடாது எழுதுறாங்க பொழுது. இன்னொரு டைரி வாங்கி பார்த்தா தான் தெரியும் எழுதுறாங்களா இல்லை. மாய்மாலம், மாய்மாலம் சபையில் இருக்கக்கூடாது. பக்கத்தில் பற்றி சொல்லுங்களேன். மாய்மாலம் சர்ச்சில் இருக்கக்கூடாது. அதை நீங்க என்ன பண்ணணுமா? இந்த புது மாசத்துல சொல்லுங்க, வாயை திறந்து சுட்டெரிக்கணும், நெருப்புல போட்டு கொளுத்தணும் மாய்மாலத்தை. ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாதான்? மாய்மாலம் பண்ணது தேல் பார்த்தீங்களா? தேல் அப்படியே அழகா வரும், ஆனா பின்னாடி என்ன பண்ண? கொடுகு தூக்கி பொத்துன்னு கொட்டும். அதுதாங்க மாய்மாலம். பிரைஸ் லார்ட் பிரதர்ன்னு வாங்க, பின்னாடி என்ன பண்ண? ஒரு பெரிய, உங்களை சொல்லலை, உங்களால சொல்லவே நாங்கள் மாட்டோம். மாய்மாலக்காரராக இருக்கக்கூடாது ஒரு நாளும். இல்லை உன் சோத்திரம் சொன்னாங்க. சோத்திரம் யாருக்கு சொல்கிறோம்? நிறைய பேர் சோத்திரம் சொல்ல, நான் அவளுக்கு நேற்று நம்ம சோத்திரம் சொல்கிறோம், அந்த பாப்பாவுக்கு நேற்று நம்ம சோத்திரம் சொல்கிறோம். சோத்திரம் யாருக்கு சொல்கிறோம்? நமக்குள்ளே இருக்கிற ஆண்டவருக்கு சொல்கிறோம். இல்லை உள்ளே இருக்கிற ஆண்டவருக்கு சொல்லணும். நீ சோத்திரம் சொல்லினா உள்ள இருக்கிற ஆண்டவரே நீ அசட்டை பண்ணுற. என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனீனப்பட்டு போவாங்க. ஒரு நாளும் கர்த்தர்கிட்ட விளையாடவே கூடாது. பக்கத்தில் சொல்லுங்க, ஆராதனை நேரத்தில் விளையாடாதீங்க. ஆண்டவர் உலாவுகிற இடம். கீழே நாங்கள் எழுதி போட்டு இருக்கிறோம், கீழே எழுதி வச்சிருக்கிறோம். கீழ் சர்ச்சில் தேவன் பேசுகிற இடம், அமைதி காக்கவும் என்ன எழுதி போட்டிருக்கோம்? எல்லா இடத்துலையும் ஒட்டணும். அதை தேவன் பேசுகிற இடம், அமைதி காக்கவும் எழுதி வச்சிருக்கிறோம். இப்போ தேவன் பேசும்போது பாருங்க என்ன பண்ணணுமா? மாய்மாலமா அப்படியே சில பேர் தூங்கிட்டே ஜெபம் பண்றேன்னு சொல்லுவாங்க. ஏன் நமக்கு ஆசீர்வாதம் வரல? நான் ஜெபம் பண்ணிட்டே தூங்கிட்டே என்ன பண்ணுறேன்? ஜெபம் பண்ணிட்டே நோட்ஸ் எடுக்கிறேன். நாங்கள் ஏற்கனவே ஜெபம் பண்ணிட்டோம் 2 நாளா. உங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். பாருங்க, இதெல்லாம் மாய்மாலம். இந்த மாய்மாலத்தை நம்ம என்ன பண்ணணுமா? இன்னைக்கு திருவிருந்து ஆராதனையில் மாய்மாலத்தை சுட்டேறிங்க. அப்புறம் அழிக்கிறதுலாம் அழிச்சு போட்டுடுங்க. எதெல்லாம் களைஞ்சி போடணுமோ களைஞ்சி போட்டுருங்க. கசப்பை எடுத்து போட்டுருங்க, மூர்க்கத்தை எடுத்து போட்டுருங்க. அல்லேலூயா. இப்படி இதெல்லாம் நீங்கள் செய்யும் போது தான் ஆண்டவர் உங்களுக்கு பரிசுத்தமான ஜாதி என்று சொல்லுவார். அவரை நீங்கள் தொழுது கொள்கிற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பனராக இருப்பார். அல்லேலூயா. இதெல்லாம் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா ஒரு நாள் நமக்கு ஆசீர்வாதம் வராது. அடுத்த பாயிண்ட்டுக்கு போகலாம். அடுத்தது நாம் எப்படி தொழுது கொள்ள வேண்டும் என்று வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் பைபிள் தரங்க பார்க்கலாம். 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிங்கம்மா. அன்றியோ பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோடு
கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. ஆமா, இதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லணும் பாருங்க. நம்ம காணிக்கை கூட எப்படி கொண்டு வர வேண்டுமா? பரிசுத்தமான காணிக்கை கொண்டு வரணும். 1 நாளாகமம் 16:29 காணிக்கை வாசிங்களேன். கர்த்தருக்கு காணிக்கைகளை கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய சன்னதியில் பிரவேசி. காணிக்கை கூட எப்படி இருக்கணுமா? பரிசுத்தமான காணிக்கையா இருக்கணும். ஏதோ காணிக்கை கேட்கிறேன் அப்படி நியாயமான முறையில சம்பாதித்த காணிக்கையா இருக்கணும். வட்டி வாங்கி கொண்டு வர காணிக்கை கொடுக்கும், அது பரிசுத்தம். அது கர்த்தருக்கு பரிசுத்தம். காணிக்கை எதற்கா? கர்த்தருக்கு பரிசுத்தம். அப்ப நீங்க கொண்டு வர காணிக்கை கூட எப்படிப்பட்ட காணிக்கையா இருக்கணும்? இந்த பாஸ்டர் கேட்குறாங்க காணிக்கை கொடுக்குறோம், அப்படி கிடையாது. நியாயமான முறையில் சம்பாதிச்சுதான் இருக்கணும், கஷ்டப்பட்டு உழைச்சுதான் இருக்கணும். யாரையாவது ஏமாத்தி கொண்டு வர காணிக்கை அது பரிசுத்தமான காணிக்கை அல்ல. அதுதான் பைபிளில் போட்டு கண் ஊனமானதை இதெல்லாம் நசல் கொண்டதை கொண்டு வந்து கொடுக்குறியா, இதை ராஜா ஏற்றுக்கொள்வாரான்னு பைபிளில் போட்டிருக்கு. அப்போ நம்ம நியாயமான முறையில் காணிக்கை நம்ம கொண்டு வந்து கொடுத்தோம்னா அதற்கேற்ற பலனை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். அல்லேலூயா. உங்கள் கையின் பிரியாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இப்போ நீங்கள் காணிக்கை செலுத்துறோம் இல்லையா, அந்த காணிக்கை பரிசுத்தமாக இருக்கா? பரிசுத்தமான காணிக்கை அதை பைபிளில் போட்டிருக்கு. பரிசுத்தமானதை விழுங்கக்கூடாது, பொருத்தனை செய்வதை யோசிக்க கூடாது. பொருத்தனை செஞ்சிட்டீங்களா அது என்ன பண்ணிடணுமா? நிறைவேற்றிடணும். நிறைய பொருத்தனை பண்ணியிருப்பீங்க இல்லையா, அது எல்லாவற்றையும் என்ன பண்ணணுமா? நிறைவேற்றணும். இப்போ காணிக்கை பரிசுத்தம். 3வது பாயிண்ட்ல 2 தீமோத்தேயு 2:22 பார்த்தீங்களா, சுத்த இருதயத்தோடு கூட நம்ம என்ன பண்ணணுமா? கர்த்தரை ஆராதிக்கணும். ஹல்லேலூயா. சுத்த இருதயத்தோடு ஆண்டவரை தொழுது கொள்ளணும். இந்த இருதயத்தை எல்லாத்துக்கும் ஸ்கேன் இருக்கு, எல்லாவற்றிற்கும் ஸ்கேன் வந்துடுச்சு. மூளைக்கு ஸ்கேன் வந்துடுச்சு இல்லையா? இருதயத்தின் யோசனைகளை ஆண்டவர் மட்டும்தான் என்ன பண்ணுவாராம்? வரையறுப்பார். ஹல்லேலூயா. அதை உங்கள் இருதயத்தில் உட்கார்ந்து இருக்கிறீங்க பாருங்களேன். உங்களோட இருதயத்தை படம் பிடிக்கிறதுக்கு ஒரு கருவி இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், இவங்க இதை நினைக்கிறாங்க அதை நினைக்கிறாங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணிடலாம்? பிரசங்கம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் பாருங்க. அப்படின்னா சுத்த இருதயத்தோடு கூட கர்த்தரை தொழுது கொள்ளணும். சுத்த இருதயம் பைபிளில் போட்டிருக்கு பாருங்களேன். மத்தேயு 5:8 இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தான் என்ன பண்ணுவார்களாம்? தேவனை தரிசிப்பார்கள். ஹல்லேலூயா. இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்கள் தான் ஏசப்பாவை பார்க்க முடியும். எத்தனை பேர் ஏசப்பா பார்த்துருக்கிறீங்க? இது வரைக்கும் பார்க்கலையா? இனிமேலாவது ஆண்டவர்கிட்ட கேளுங்க. மோசே சொன்னது மாதிரி ஆண்டவரே உடைய மகிமையை பார்க்கணும், ஏசப்பா உடைய மகிமையை பார்க்கணும். மோசே கேட்டார் இல்லையா, உடைய மகிமையை பார்க்கணும். இப்போ ஆலயத்துக்கு வரும்போது உங்க ஆண்டவருடைய மகிமையை பார்க்கணும். அல்லேலூயா. பாருங்க, சுத்த இருதயத்தோடு கூட நாம் என்ன பண்ண வேண்டுமா? கர்த்தரே நாம் தொழுது கொள்ள வேண்டும். இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்கள் தான் பாக்கியவான்கள். இருதயத்தில் என்னெல்லாம் இருக்கு பாருங்க. இருதயம் பார்த்தீங்களா, திருக்கானதா மகா கேடானதா இருக்கும். அந்த இருதயத்தை ஆண்டவர்கிட்ட நீங்க ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே என் இருதயத்தில் இவ்வளவு கசப்பு இருக்கப்பா, வைராக்கி இருக்கு ஆண்டவரே, என் இருதயத்திலே சுத்தம் இல்லப்பா ஆண்டவரே. பாருங்களேன், ஒரு வசனம் போட்டிருக்கு மத்தேயு 15:8 அவர்கள் உதட்டால நம்ம துதிக்கிறாங்களாம், அவனுடைய உள்ளமா தூரமா இருக்கிறதா. உதட்டால துதிக்கிறது, ஆனா உள்ளம் பாருங்களேன் தூரமா இருக்கு. உடைய இருதயத்தை நீங்க என்ன பண்ணணுமா? கழுவி சுத்திகரித்து கொள்ளணும். ஏசப்பா சுத்த இருதயத்தை எண்ணிலே சிருஷ்டியும். தாவீது ஜெபம் பண்ண மாதிரி சுத்த இருதயத்தை எண்ணிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவி எனக்குள்ள புதுப்பியம் என்று சொல்லி நம்ம என்ன பண்ணணுமா? ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. நம்ம இருதயத்துல அக்கிரம சிந்தை இருந்துச்சுன்னா ஆண்டவர் நம்முடைய ஜெபத்துக்கெல்லாம் பதில் கொடுக்க மாட்டார். ஹல்லேலூயா. ஏன் நம்ம ஜெபத்தை ஆண்டு இன்னும் கேட்கல? ஏன் நமக்கு இன்னும் பொருளாதார ஆசீர்வாதம் வரல? இன்னும் நம்ம எதிர்பார்த்த நன்மை வரல? ஏன் நமக்கு கடன் பிரச்சனை மாறல? ஏன் என் வாழ்க்கையில் இன்னும் நல்ல காரியங்கள் நடக்கலை? ஏன் வீடு கட்ட முடியல? நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். தேவனே எங்களை ஆராய்ந்து எங்கள் இருதயத்தை நீங்கள் அறிந்து கொள்ளும், எங்களை சோதித்து எங்களை சிந்தனைகளை தெரிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்குற வழி என்னவா? கையை உயர்த்துங்களேன். வேதனை உண்டாக்குற வழிகள், ஆமா, வேதனை உண்டாக்கும் வழிகள் எந்த இடத்தில் உண்டோ என்று பார்த்து எங்களை நித்திய வழியில் எங்களை நடத்துங்கப்பா அப்படின்னு நீங்கள் இந்த மாதம் ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே வேதனை உண்டாக்குற வழிகள், உண்மை துக்கப்படுத்துகிற காரியங்கள், உண்மை துன்பப்படுத்துகிற காரியங்கள், ஆண்டு உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்கள் என் இருதயத்தில் இருந்துச்சுன்னா அது எல்லாவற்றையும் நீங்கள் என்ன பண்ணுங்கப்பா? கபடற்ற உத்தம இஸ்ரவேலர், ஆண்டவர் நாத்தான் தீர்க்கதரிசிப்பா சொன்ன நாத்தான் வேலை பார்த்து கபடற்ற உத்தம இஸ்ரவேல் உங்களை பார்த்து அப்படி சொல்லணும். இந்த சகோதரி கபடற்றவங்க, இந்த கபடற்றவங்க. இருதயத்தில் என்ன இருக்கக்கூடாது? அந்த கபடு நமக்குள்ள இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. பாருங்க, சுத்த இருதயத்தை நமக்குள்ள சிருஷ்டின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே எனக்கு என்ன பண்ணுங்க, இருதயத்துல சுத்தத்தை தாங்க ஆண்டவரே. என் இருதயத்தில் இருக்கிற எல்லா விதமான
பாவங்கள், மறைவான பாவம் பைபிளில் போட்டுருக்கு பாருங்களேன். பிழையா இருக்கும் போதே உணரணுமா. ஃபர்ஸ்ட் என்ன இருக்கான்? பிழை. அப்புறம் குற்றம். முதல் பிழை, சின்ன மிஸ்டேக். சில உங்களுக்கு சின்னது ஏதாவது ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், ஏதோ வியாதியோ பலவீனம் வந்ததுன்னு ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஏசப்பா எனக்கு என்ன நடந்தது ஆண்டவரே, ஏன் எனக்கு இப்படிப்பட்ட கஷ்டம் வந்துச்சு, ஏன் எனக்கு ஜுரம் வந்தது, ஏன் எனக்கு இப்படிப்பட்ட காரியம் நடந்ததுன்னு சொல்லி ஏசப்பா கிட்ட என்ன பண்ணம்பா கேட்கணும். பிழையா இருக்கும் போதே நம்ம உணர்ந்துடணும். அதை பிழையை நம்ம உணரலாம், அது என்னவா மாறிடும்? மறைவான குற்றம், யாருக்கும் தெரியாம போறது. இன்னைக்கு சில பிள்ளைங்க பார்த்தீங்களா, படிக்கிறேன்னு செல்போனை புக்கில் வச்சு படிக்குதுங்க. செல்போனை புக்கில் வச்சு படிக்கிறாங்க. நான் படிக்கிறப்பா செல்போன் தான் உள்ள இருக்கும், ஆனால் நான் பாடம் படிக்கிறேன். மறைவான குற்றம், பிழை, மறைவான குற்றம். அப்புறம் என்னவா மாறுதான்? துணிகரமான பாவம். அதுதான் தாவீது ஜெபம் பண்றார், துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியானை விலக்கி காத்தருளும். இப்படி நீங்க ஜெபம் பண்ணணும். துணிகரமான பாவம் என் வாழ்க்கையில் இருக்கக்கூடாதப்பா. தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் இருதயத்தில் இருக்கக்கூடாது. ஆண்டவரே, ஆண்டவரே உனக்கு பிரியமில்லை. கவனிங்களேன், இந்த வேதத்துல சொல்லப்படாத காரியம் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. வேதத்துல சொல்லப்படாத காரியம் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. வேதத்துல எதுவுமே இல்லை. சினிமா வேதத்துல இருக்கா? செல்போன் பார்க்கணும் வேதத்துல இருக்கா? இல்ல வேற என்ன? பொய் சொல்லணும் வேதத்துல இருக்கா? இல்ல. திருட்டு தண்ணீர் தித்திக்கும் பைபிள்ல போட்டிருக்கு. திருட்டுத்தனமா நம்ம செய்யறதே அது பைபிள்ல இருக்கா? தேவனுக்கு பிரியம் இல்லாதது. அதான் உமக்கு பிரியமானதே செய்ய எனக்கு போதி தருளும். அல்லேலூயா. ஆமா, இப்படி நம்ம திருசபை இருக்கிற எல்லா பிள்ளைகளும் அப்படி நல்ல ஒரு சாட்சி உள்ள பிள்ளைகளா மாறிட்டு, ஏற்கனவே சாட்சியா தான் இருக்கிறீங்க. இன்னும் 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 பரிசுத்தம் மேல பரிசுத்தம், மகிமையின் மேல மகிமை நீங்க என்ன பண்ணணுமா? அடைந்து தேவனை தரிசிக்கணுமா. அப்படி நீங்க செய்யிருந்தீங்களா, நீங்க ஜெபம் பண்ணீங்க பாருங்களேன், உடனே ஏசப்பா கேட்பார். ஏன் இன்னைக்கு நிறைய ஜெபங்கள் கேட்கப்படல? நம்ம இருதயத்துல அக்கிரம சிந்தை இருக்கு. இருதயத்துல அக்கிரம சிந்தை இருக்கு. இருதயத்துல தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் இருக்கு. இருதயத்துல தேவனுக்கு மறைவான காரியங்கள் இருக்கு. இது எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்ணணுமா? தேவ சமூகத்துல நம்ம அறிக்கை செய்யும் போது ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நமக்கு இந்த மாதம் ஒரு ஐஸ்வர்யத்தை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. இப்போ கர்த்தரை நாம எப்படி தொழுது கொள்ள வேண்டுமா? பணிந்து குனிந்து முழங்கால் படிட்டு, அப்போ முன்னாடியே வந்துடணும், சீக்கிரமா வந்துடணும். அப்புறம் பரிசுத்த அலங்காரத்தோடு கூட, மூணாவது சுத்த இருதயத்தோடு கூட கர்த்தரை தொழுது கொள்ளணும். அடுத்து ஒரு பாயிண்ட் நம்ம வாசித்து நம்ம முடிக்க போகிறோம். யோவான் 4ஆம் அதிகாரம் 23வது வசனம் வாசிங்களேன். யோவான் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. அது இப்பொழுதே வந்து போதுமா? அடுத்து நம்ம எப்படி தொழுது கொள்ள வேண்டுமா? ஆவியோடும் உண்மையோடும் நல்ல ஆவில நிரம்பி செபிக்கிற அனுபவம் வரணும். அதுதான் தொழுது கொள்றது, கர்த்தரை துதிப்பது. நல்ல ஆவில நிரம்பி நல்ல ஜெபம் பண்ணணும். ஆவியோட பாடணும், கருத்தோட பாடணும். ஆவியோட நம்ம தொழுது கொள்ள வேண்டும், உண்மையோடு கூட நம்ம தொழுது கொள்ளணும். பாட்டு பாடுங்கன்னா எப்படி பாடணும்? கிறிஸ்துவங்க பார்த்தீங்கன்னா சர்ச்சில் தான் போய் சொல்லுவாங்களாம், சந்தோஷம் பொங்குதேன்னு பாடுவாங்க. ஆனால் என்ன இருக்காது? சந்தோஷமே இருக்காது. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோன்னா அவங்க முகத்தில் என்ன இருக்காது? மகிழ்ச்சியே இருக்காது. அப்போ எப்படி பாடணும்? ஆவியோடு கூட உண்மையோடு கூட. இங்கே எப்படி கையை தட்டுனா என்ன பண்ணணும்? கையை தட்டணும், அதுதான் உண்மை. அப்புறம் கையை உயர்த்துக்குன்னா கையை உயர்த்தணும். உண்மையா பாட்டு பாடணும், உண்மையாய் கர்த்தரை பாடணும். முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு கூட நம்ம பாட்டு பாடணும். ஹல்லேலூயா. நீங்க பாடுற பாட்டு என்ன பண்ணணும்? அங்க இருக்கிற என்ன நடக்குது? பாட்டு பாடுறவங்களே என்ன பண்ணக்கூடாது? சத்தத்தை உயர்த்தி பாடக்கூடாது. நீங்க எல்லாரும் என்ன பண்ணணும்? கீழே இருக்கிற பாடுற சத்தம் மேலே கேட்கணும். இங்க பாடுற சத்தம் செகண்ட் ஃப்ளோர்ல கேட்கணும். பால்கனியில பாடுற சத்தம் இங்க கேட்கணும். அதாங்க உண்மையோடு கூட கர்த்தரை தொழுது கொள்வது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்த உடனே நல்ல கையை நல்லா தட்டணும், நல்ல கரங்களை நல்லா தட்டி பாருங்களேன். எல்லாம் என்ன ஆகிடுமா? அவங்க வாழ்க்கைக்கு எல்லா பிரச்சனைகளும் பிரசங்கத்துக்கு முன்னாடி எல்லாம் ஓடி போயிடும். ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. நல்ல கையை தட்டி, நீங்க கை தட்டுறது பார்த்தீங்களா எப்படி இருக்கணும்? நல்ல உங்க வாழ்க்கையில அவ்வளோ ஒரு புதுபலன் உண்டாகணும். ஹல்லேலூயா. ஆமா, இப்போ கடைசி பாட்டு கை தட்ட போறோம் பாருங்க, எப்படி தட்டுறீங்க பார்க்கலாம். நல்ல கையை தட்டணும். கையை நல்லா தட்டி நல்ல உண்மையாய் நாம் கர்த்தரை தொழுது கொண்டோம்னா கர்த்தர் நம்ம மேல் பிரியமாயிருப்பார். அல்லேலூயா. பிரியமானவனே, பிரியமான புருஷனே, பிரியமான ஸ்திரீ என்று சொல்லி ஆண்டவர் நம்மளை பார்த்து சந்தோஷப்படுவார். அல்லேலூயா. அப்போ உண்மையாய் நம்ம என்ன பண்ணணுமா? கர்த்தரை தொழுது கொள்ளணும். அடுத்து என்ன தெரியுமா? கடைசி ஐந்தாவது பாயிண்ட்ல பயத்தோடு கூட நாம் தொழுது கொள்ளணும். இங்க யார் இருக்கிறா? இங்க யார் இருக்கா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து.
அவருடைய வஸ்திர தொங்கலால் இந்த ஆலயம் அப்படியே மூடப்பட்டு இருக்கு இல்லையா. கேருபீன்கள் சேராபீன்கள் 24 மூப்பர்கள்லாம் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லி ஆராதிக்கிறாங்க. அப்ப இந்த ஆராதனைக்குள்ள வந்தோன்னா எப்படி தொழுது கொள்ளணும்? பயத்தோடு கூட கர்த்தரை சேவிக்க வேண்டிய. சங்கீதம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல பயத்தோடு கூட கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்தோடு கூட களி கூறுங்கள். ஆலயத்துக்கு வரணுன்னே ஒரு பயம் வரணும். உள்ள வந்து உட்காரும் போது எப்படி இருக்கணும்? பயத்தோடு கூட ஒரு பயம் இருக்கணும். அது ஆண்டவர் சொன்னா, நான் பிதாவானால் என் கணம் எங்கே, நான் கர்த்தரானால் எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே. அப்ப பயத்தோடு கூட நம்ம கர்த்தரை சேவிக்கணும். ஒரு நடுக்கம் வரணும். ஆலயத்துக்கு போனாலே ஒரு நடுக்கம் வரணும் இல்லையா. வந்து உட்கார்ந்து என்ன பண்ணணும்? பயந்து கர்த்தரை சேவிக்கணும். அவர் எப்படிப்பட்டவர்? அவர் நமக்கு அவருக்கு முன்பதாக நம்ம நிற்கிறோம். வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி. அவரை நோக்கி பார்த்து என்ன பண்ண? நல்ல தலைகளை உயர்த்தி நல்ல கைகளை உயர்த்தி பயத்தோடு கூட கர்த்தரை ஆராதிக்கணும். ஒரு நடுக்கம் இருக்கணும். ஒரு நடுக்கம், ஐயோ கர்த்தருடைய வார்த்தை வருது, கர்த்தருடைய வார்த்தை பேசுறாங்கன்னு சொல்லி ஒரே நடுக்கம் இருக்கணும். பயத்தோடு நாம் கர்த்தரை சேவிக்கணுமா, நடுக்கத்தோடு கூட ஆராதிக்கணும். ஏன்? குமாரன் கோபம் கொள்ளக்கூடாது. அடுத்த வசனம் படிங்க. குமாரன் கோபம் கொள்ளாமலோ நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்க. ஹல்லேலூயா. பாருங்களேன், நம்ம எப்படி இருக்கணுமா? குமாரன் கோபம் கொள்ளக்கூடாது. குமாரன் கோபம் கொள்ள. நீங்க ஆராதிக்கிறத பார்த்து எல்லாரும் என்ன பண்ணணுமா? சந்தோஷப்படணும். அந்த சிஸ்டர் இப்படி வந்து என்கிட்ட சொல்லணும்மா, ஒரு பாப்பா என்கிட்ட பக்கத்துல உட்காந்துருந்துச்சு. அந்த பாப்பா எப்படி தெரியுமா ஆராதிக்குது? அது ஒரு மாடல் மாதிரி, ரோல் மாடல். அப்படி கண்ணை மூடி அப்படி என்ன பண்ணுது அந்த பிள்ளை? பயத்தோடு கூட தலையில முக்காடு போட்டுக்கொண்டு அவ்வளோ ஒரு பயபக்தி. அதுதான் மல்கியா எழுதின புஸ்தகம், வீட்டுல படிங்க, 1:6. நான் பிதாவானால் என் கணம் எங்கே, கர்த்தரானால் எனக்கு எஜமானானால் எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே என்று கர்த்தர் சொல்லுகிறார். யாரை பார்த்து சொல்றாராம்? அவரின் நாமத்தை அசட்டை பண்ற. ஒரு நாளும் கர்த்தருடைய நாமத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது? அசட்டை பண்ணக்கூடாது. உபாகம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்களேன். உபாகம் 6ஆம் அதிகாரம் 13. உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவருக்கே ஆராதனை செய்யணுமா? அவருடைய நாமத்தை கொண்டே ஆணையிடணும். ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து ஆராதனை செய்யணும். பயத்தோடு ஆராதிக்கணும். ஆராதனாலே ஒரு பயம் வரணும் இல்லையா. கர்த்தருக்கு பயந்து நாம் ஆராதனை செய்யும் போது ஆண்டவர் நமக்கு இந்த மாதம் அவர் நம்ம தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பனராய் இருப்பார். ஹல்லேலூயா. இந்த 5 காரியத்தை நீங்க தொழுது கொள்ள முறையில நீங்க கடைபிடிச்சு பாருங்களேன். கர்த்தர் இந்த மாதம் உங்க வாழ்க்கையில் இருக்கிற வறுமை, தரித்திரம், சாபம் எல்லாவற்றையும் மாற்றி போடுவார். ஹல்லேலூயா. நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்குறீங்க? எல்லாம் அப்படி எழுந்து நில்லுங்க. எல்லாரும் அப்படி பைபிள்லாம் கீழே வச்சிடுங்க. யாரும் அங்க இங்க வேடிக்கை பார்க்க கூடாது. இன்னும் ஆராதனை முடியல. எல்லாரும் ஒரே நிலையா நிற்கணும். எல்லாம் அப்படியே எழுந்து நில்லுங்க. அப்படியே பைபிளெல்லாம் கீழே வச்சுட்டு அப்படியே கேட்ட வார்த்தைக்கு அப்படியே உங்களை ஒப்பு கொடுங்க. பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட மகிமையான இந்த காலை வேலைக்காக நோக்கி பார்க்கிறோம். இந்த முதல் ஆராதனையை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்ததற்காக நன்றி அப்பா. இந்த ஆராதனையில பங்கு பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, கர்த்தரை தொழுது கொள்கிறவர்களுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் உண்டு என்பதை இன்னைக்கு கேட்டு இருக்கிறாங்க. அதை தன் வாழ்க்கையிலே கடைபிடித்து கர்த்தரை தொழுது கொண்டு ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக அப்பா. கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் எல்லார் மக்கள் மேல உண்டாகும்படியா ஜெபிக்கிறேன். கர்த்தாவே ஸ்தோத்திரம். இந்த மாதம் இவருடைய வாழ்க்கையிலே இதுவரைக்கும் எதிர்பாராத நன்மைகளை கிடைக்க கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. போதும் புறப்பட்டு போகும்போது உங்களுடைய பாதுகாப்பு இருக்கட்டும். எல்லா துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமே. நாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பும் ஐக்கியமும் இப்பொழுதும் எப்போதும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை மட்டும் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமேன். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. அல்லேலூயா.